நம்ம நருட்டோ சீரீஸ்ல ஏற்கனவே எக்கச்சக்கமான கெஞ்சுட்சு இருந்திருக்கும். அதுலயும் பொதுவா விஷுவல் கெஞ்சுட்சு, சவுண்ட் கெஞ்சுட்சு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கெஞ்சுட்சு இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கெஞ்சுட்சுலயே டாப் 3 ஸ்ட்ராங்கஸ்ட் கெஞ்சுட்சு என்னங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோல நம்ம இன்ஃபினைட் சுக்கியோமே எடுத்துக்க போறது இல்லை, ஏன்னா அது ஒரு ஓபியான பவருங்கிறதுனால. அதனாலே அது ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தேர்ட் பிளேஸ்ல இட்டாச்சி உச்சியாவோட சுக்கியோமி தான் இருக்கு. இது எந்த அளவு ஒரு ஓவர் பவர்டான எபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இட்டாச்சி இசூமியை கில் பண்ணும்போது அவன் மேல இந்த சுக்கியோமியை போட்டு விட்டுருப்பான். அதாவது இட்டாச்சி இசூமியும் ஒன்னா சேர்ந்து 70 வருஷம் நிம்மதியா வாழ்ற மாதிரி ஒரு கெஞ்சுட்சுவை போட்டு விட்டுருப்பான். பட் இந்த இடத்துல இட்டாச்சி 70 வருஷமுமே எப்படி வாழ்ந்தோம், இந்த ஒவ்வொரு செகண்டும் இப்படி இருக்கணுங்கிற மாதிரி நினைச்சிருக்க மாட்டான். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது நான் இசூமியோட ஒரு நல்ல லைஃப் வாழணும்னு மட்டும் தான் நினைச்சிருப்பான். அது அப்படியே நம்ம இசூமி மேல கேஸ்டா இருக்கும். அதே மாதிரி நம்ம சுக்கியோமியில ஓடுற டைம் லைன் பாத்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்டா இருக்கும். இங்க ரியாலிட்டி வேர்ல்டோட ரியாலிட்டில இட்டாச்சி வெறும் 1 செகண்ட் தான் ஸ்பெண்ட் பண்ணிருப்பான். பட் நம்ம இசூமி மைண்ட்ல அது 70 வருஷமா போயிருக்கும். இதே கதை தான் நம்ம இட்டாச்சி நம்ம கக்காஷி மேல சுக்கியோமி போடும் போது நடந்திருக்கும். ரியாலிட்டில நம்ம கக்காஷி 1 செகண்ட் தான் சஃபர் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். பட் அவனுக்கு அது எப்படி தெரிஞ்சிருக்கும்னா 3 நாளைக்கு தொடர்ந்து சஃபர் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். செகண்ட் பிளேஸ்ல ஜிராயாவோட டோட் கான்ஃபரன்டேஷன் சாண்ட் தான் இருக்கு. ஆக்சுவலி நம்ம கிஷிமோட்டோ சென்சே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஓபியான பவரை கொடுத்திருப்பாரு நம்ம ஜிராயா சென்சே கிட்ட. இது வழக்கமா மங்கால நடக்கிறது தான். ஒரு கேரக்டர் சாவ போகுதுன்னா அந்த கேரக்டருக்கு நம்ம எவ்வளவு வேணாலும் பவரை வாரி வழங்கலாம். ஏன்னா அந்த கேரக்டர் ரிட்டர்ன் வரப்போறது இல்ல. சோ அதனால ஏன் இவ்வளவு பவரை கொடுத்தீங்கன்னு யாரும் கேட்க போறதும் கிடையாது. சோ அததான் பெயினா இருக்கப்போ நம்ம ஜிராயா கிட்ட கிஷிமோட்டோ கொடுத்து விட்டுருப்பாப்ல. இந்த கெஞ்சுட்சு பாத்தீங்கன்னா சவுண்ட் மூலமா யூஸ் ஆகும். சோ அதனால ரினேகன் யூசரான நம்ம நாகட்டோக்கே தெரிஞ்சிருக்காது இந்த கெஞ்சுட்சுவை பத்தி. இந்த கெஞ்சுட்சுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம்னு பாத்தீங்கன்னா, அந்த சவுண்டா நம்ம லிசன் பண்ணாம இருந்தா அந்த கெஞ்சுட்சுல இருந்து தப்பிக்க முடியும். இதுவுமே ஒரு தியரி தான். ஏன்னா அந்த கெஞ்சுட்சு வெறும் ஒரே ஒரு எபிசோட்ல மட்டும் தான் வந்திருக்கும். அதே மாதிரி ஒன்ஸ் இந்த கெஞ்சுட்சுல நம்ம மாட்டிக்கிட்டோம்னா ரிட்டர்ன் வெளியே போக சான்ஸே கிடையாது. அந்த யூசரை நம்மள பாவம் பார்த்து விடுற வரைக்கும் அந்த கெஞ்சுட்சுல இருந்து வெளியே வர முடியாது. இந்த அளவு ஒரு ஓபியான பவர் தான் இந்த டோட் கான்ஃபரன்டேஷன் சாண்ட்.